ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஹேண்ட்லூம் காட்டன் ப்ளவுஸில் பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வச்சு எப்படி ஒரு அழகான டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். பாருங்கள், இது வந்து நான் ஸ்லீவ்ஸில் இப்போ வரைய போகிறேன். என்னோடய ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸில் ஆல்ரெடி ஒரு பார்டர் இருக்கிறதுனால இதில் இருக்கிற பார்டரை நான் அப்படியே மடிச்சுட்டு நம்ம சப்போஸ் பார்டர் இல்லைன்னா வேணுங்கிறதுக்காக அந்தமாரி டிசைன் வரைஞ்சிருந்தேன். இப்போ இதில் ஆல்ரெடி பார்டர் இருக்கிறதுனால நான் அதை வந்து மடித்து வச்சுட்டு ஸ்லீவ்ஸ்க்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவு மட்டும் நான் இப்போ வரைய போகிறேன். இப்போ பார்டர் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற டிசைன் ஃபுல்லாகவே வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால நான் அந்த கீழே இருக்கிற பார்டரை விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் வரைய போகிறேன். இப்போ நான் இதுக்கு எப்படி வரைஞ்சேன்னா, இந்த ஒரு இது மட்டும் மோட்டிவ் இந்தமாரி வரைஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு எங்கெங்கே வேணுமோ அங்கே அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ சிமிலராக எல்லா மோட்டிஃபும் ஒரே மாரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. தனியாக ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக நம்ம இதை வரைஞ்சிடலாம். இல்லை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கார்பன் காப்பி பண்ணுறேன். ஒயிட் கார்பன் வச்சு அப்படி காப்பி பண்ணிட்டேன். ஸோ இது பாருங்கள், எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மட்டும் அந்த டிசைன் வர்றது மட்டும் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு த்ரெட், அந்த ப்ளூ பார்டரில் இருக்கிற கலரும் 7 நம்பர் நீடிலும் எடுத்திருக்கிறேன். 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் இப்போ அதை வந்து நூல் எடுத்திருக்கேன். இப்போ இது 6 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் இருக்கும், அதில் 3 அப்படி பிரிச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ஹேரிங் போன் ஸ்டிச்சும் ரன்னிங் ஸ்டிச் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஹேரிங் போன் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இதுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச் அந்த பார்டரில் 2 பக்கமும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, அப்படி சின்ன சின்ன ஸ்டிச் வர மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ட்டுவாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஊசி வந்து மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். இப்போ நான் அந்த வி போர்ஷன் வரப்போ அதை வந்து நான் வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். ஸோ இதில் கட் பண்ணிவிட்டு நான் இந்த போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது பண்ண போகிறேன். ஸோ நமக்கு அது நீட்டாக அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து சாட்டன் ஸ்டிச் மெத்தட்லேயும் இது ஃபில் பண்ணலாம். நான் இப்போ இது ஹேரிங் போனில் பண்ண போகிறேன். இந்த பக்கம் பண்ணும்போது பாருங்கள், ஆல்ரெடி இருக்கிற ஸ்டிச்சுக்கு கீழே நான் நூல் எடுக்கிறேன். அப்போ தான் அந்த இன்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு பிரேக் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். நம்ம இது இப்படி தனியாக பண்ணோங்கிற மாதிரியே தெரியாது. பாருங்கள், நீங்கள் மேலே எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்ட்டு பாருங்கள். ஸோ இது ஒரு ஹெரிங் போன், ஒரு பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் இருக்கிற ஃபில்லிங் ஸ்டிச். இது நம்மளுக்கு நிறைய டிசைனில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வச்சு நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், ஆல் ஓவர் ஸ்லீவ்ஸில் வர மாதிரி போட்டிருக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதும் இந்த மாதிரி ப்ளவுசஸ் நம்ம த்ரெட் ஒர்க்கில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு எலிகண்ட் லுக்கும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த மிடில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரன்னிங் ஸ்டிச்சில் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச்சை போட்டுட்டு வரணும். நூல் வந்து மேலே நிறைய தெரியணும், கீழே சின்னதாக ஒரு கேப் இருக்கணும். ஈவனாக நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ரன்னிங் ஸ்டிச் மட்டும் ஒரு 4-5 ஸ்டிச் கண்டினியூஸாக எடுக்கலாம்.
எடுக்கும்போது சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஃப்ரேம் இல்லாமையும் போடலாம், அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய டிசைன். பட் நல்ல ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பின்னாடி நாட் போடும்போது ஆல்ரெடி இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி நாட் போட்டால் போதுங்க. ரன்னிங் ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் போட்டுடலாம். இது நமக்கு அந்த ஸ்லீவ்ஸ் எவ்வளோ வேணுமோ, ஸ்லீவ் லென்த், அந்த ஸ்லீவோட பிரெத்து லென்த் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த இதுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் இந்த டிசைனை போட்டுக்கணும். இதே இது நெக்லையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் நெக். நான் இந்த ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிருக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு ஒரு லைன் இப்படி இந்த மாதிரி டாட்டட் லைன் வரைஞ்சிக்கலாம். நான் இது வந்து டைரெக்டாக வரைஞ்சி காமிக்கிறேன். நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு காப்பி பண்ணிக்கவும் செய்யலாம். ஸோ இது நான் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்ருக்கிறேன். இந்த ஸ்லீவ்ஸில் இருக்கிற டிசைனையே நம்ம அப்படியே வரையலாம். கொஞ்சம் அதேமாரி ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ள அளவுக்கு கேப் விட்டுட்டு அடுத்த மோட்டிவ் அப்படியும் வரையலாம், கண்டினியூஸாகவும் வரையலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் இந்த 2 மோட்டிவ் இருந்தால் போதும். பேக் நெக் வரையும் போது நீங்கள் இந்த மாதிரி நெக் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அது மாதிரி கேப் விட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சுக்கு கேப் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து மேல் நோக்கி, அந்த லீவ்ஸ் எல்லாம் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது பாருங்கள், நான் ஃப்ரண்ட் நெக்கில் தச்சும் காமிச்சிருக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பேக் நெக்கில் நிறைய மோட்டிவ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.